ஹாய் குட் மார்னிங். இது நேற்று நைட்டோட வீடியோ. நேற்று வீட்டுக்கு போய்ட்டு ஈவினிங் பார்க்கும்போது அம்மா வந்து பூண்டெல்லாம் உரித்து வச்சுருந்தாங்க. காரக்குழம்பு இருந்தது. நான் வீட்டில் போகும்போது முட்டைலாம் வாங்கிட்டு போயிட்டேன். தேங்காய் சட்னி அரைக்கலான்னு பார்த்தா தேங்காய் கெட்டு போயிருந்தது. சரி கடகடன்னு மாவை கலக்கி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கி வச்சாச்சு. அம்மா கார சட்னி கேட்டதுனால ரெண்டு தக்காளி ஒரு 2 வெங்காயம் போட்டு அப்படியே கொஞ்சமாக கார சட்னி அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா காலைல செஞ்ச காரக்குழம்பு இருந்ததுனால அதுவே வச்சு சாப்பிட்டுக்கலாம், அதுவே போதும். பசங்க எப்படி இருந்தாலும் கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுருக்கிறதுனால அதுவே சாப்பிட்டுப்பாங்க. அதனால் கடகடன்னு அரிஞ்சு அதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன்னா, வெங்காயம் உரித்து முடித்த உடனேயுமே அதில் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா, ஏன்னா நிறைய காரம் சாப்பிட மாட்டாங்க. அம்மா உரித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் துவையலுக்காக எடுத்தாச்சு, கார சட்னிக்காக. அதை எடுத்து போட்டு அதுலேருந்தே எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோதான், தேவையானதெல்லாம் போட்டாச்சா. இதில் ஒன்றுமே இல்லை, தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு ஊற்றி அப்படியே கடாயில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு போட்டாச்சா, உப்பு போட்டாச்சா, நல்லா வதக்குன்னு வதக்க வேண்டியது தான் அவரை. அதை வதக்கி இது வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த வேலையும் இல்லை. நேற்று ஈவினிங் வந்து ரொம்பவே வந்து டென்ஷனாக இருந்தது மண்டை. ஏன்னு சொல்லிட்டு தெரில. நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வாங்கும் போதோ செய்யும் போதோ தான் வந்து நம்ம அம்மா அப்பா படுற கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாகவே இங்கே ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப டவுன் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய தெரியுது. இது வந்து இன்றைக்கி காலை செய்கிறதுக்காக நேற்றே வந்து காராமணி வாங்கியிருந்தோம். அதை கட் பண்ணியாச்சு. அதை கட் பண்ணி ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் எழுந்து எனக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நிறைய இடத்துல வந்து கேஸ் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு வந்து கேஸ் வந்து 45 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் சொல்லிட்டாங்க. நான் சிட்டி அவுட் ஆஃப் சைடு திருவள்ளூர்ன்றதுனால. அதனால் காலையிலே எழுந்து அடுப்பில் செய்யணும் அப்படின்றனால ஒரு நாள் முன்னமே கட் பண்ணி வச்சாச்சு. அதை வச்சுட்டு முடிச்சாச்சா. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அவரும் வதங்கலை. அவரை இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்லோலியும் ஹைலியும் மாற்றி மாற்றி வச்சு கிளறி விட்டாச்சு. அவர் வதங்கிட்டே இருக்கார். நம்ம என்ன தான் வந்து போல்டாக இருந்தால் கூட இந்த ஃபினான்ஷியல் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம டவுன் ஆகிடுறோம். யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியல. இதை பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு வந்து ஃபேனில் வச்சு ஆற வச்சாச்சு. ஏன்னா மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சுட்டு தான் போடணும். அந்த சில்னஸ்ஸு சூடெல்லாம் போனதுக்கப்புறம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபேனில் அப்படியே வச்சுட்டு டெய்லர் மிஷின் மேலே பார்த்திங்கன்னா நிறைய துணி மடித்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சரி ஓகே என்னோடய கபோர்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தாச்சு. என்னோடய கபோர்டு தாங்க, இவ்வளோ தான் என் ட்ரெஸ்ஸே. வெளியே போட்டுன்னு போகிற ட்ரெஸ்ஸு இவ்வளோ தான். சாரீலாம் அவ்வளோ இருக்காது. நான் நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய வாங்க மாட்டேன். வேணும்னா அப்போதைக்கு பார்த்து ஒரு 2 செட்டு, ஒரு செட்டு பழசாயிடுச்சுன்னா ஒரு செட்டு எடுப்பேன். நீங்கள் கூட என்னோடய நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறையெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது காட்டன் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்க முக்கால்வாசி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா காட்டன் தான். அது வெளியே போட்டுன்னு போனாலும் அந்த ட்ரெஸ் தான், ஆஃபீஸ்க்கு வந்தாலும் அந்த ட்ரெஸ் தான். என்ன அப்போத்துலேருந்தே எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாது இதுக்கு, இது ஏனோ தானோ தான் ட்ரெஸ் பண்ணணும், ஒரு இதுவாக ட்ரெஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னோடய நைட்டி, வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு அதுவுமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 நைட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழைய துணியே எடுத்து வீட்டுக்கு எங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விடணும், கடைக்கு போகணும் வீட்டில் இருக்கும்போது அப்படின்னா இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை கடைக்கு அனுப்ப மாட்டார். அவர் தான் வாங்கிட்டு வந்துருவார். நான் என்னென்ன கேட்குறேனோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. 2வது எனக்கு எதனா வேணும் அப்படின்னா நான் இறங்கும் போதே எங்கள் அண்ணாச்சி கடை இருக்குது. அது ஒரு நாள் வீடியோ போடுறேன் அவரை. அந்த அண்ணாச்சி கடையில் இறங்கி வாங்கிட்டு வந்துப்பேன். என்ன தான் நம்ம பட்டு புடவையே கட்டினா கூடங்க இந்த நைட்டி இருக்குது பாருங்கள், அந்த நைட்டி போட்டால் தாங்க உயிரே வந்த மாதிரி இருக்கும். காலையிலேருந்து இந்த ட்ரெஸ்ஸுலேயே இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப அனலில் நின்றுட்டு அந்த சுடிதார்லேயே இருக்குது. ரொம்ப கடுப்புங்க. ஃபைனலாக நைட்டி மாற்றியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சு இந்த தக்காளி வெங்காயமும் ஆறி போச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைன்னு அரைக்க வேண்டியது தான். ஒரு டைம் இந்த சட்னி தாளிப்பேன், ஒரு டைம் தாளிக்க மாட்டேங்க. தாளிக்காமல் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், தாளித்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தத்தையும் போட்டு வழித்து அரைன்னு அரைக்க வேண்டியது தான். இதோ பாருங்கள், ஜாரில் மாற்றியாச்சா. ஜாரில் மாற்றி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே
இதெல்லாம் வெள்ளை கலரில் இருந்துச்சுங்க. என் கடாய் எல்லாம் அடுப்பில் வச்சு கருப்பு கருப்பாக என் கலர்லேயே ஆகிப்போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்க வேண்டியது தான் கொஞ்சமாக. அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கார சட்னி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா. மிக்சியை தூக்கி வச்சு ஒரு 2 வாரை அரைச்சோம்னா அவ்வளோதான், சட்னி ரெடி. யார் வராங்களோ அப்படியே சுட சுட தோசை போட்டு சட்னியை வச்சு கொடுக்க வேண்டியது தான். குட்டீஸ் 2 பேரும் பார்த்திங்கன்னா சிலம்பம் கிளாஸ் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி குட்டிமா சொல்லிட்டா மாஸ்டர் நம்பர்லேருந்து. அரைச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை வேறு கிண்ணத்தில் மாற்றிக்க வேண்டியது தான். இதை அரைச்சி முடித்தோடனே இன்னொரு வேலை இருக்குதுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். இதை நான் மட்டும் அதை அரைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா என்ன இவ்வளோ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து நான் காலையிலேருந்து இடுப்பலியோடு நான் உட்காந்து க்ளீன் பண்ணுறேன், நீ அரைக்க மாட்டியா கொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சட்னி ரெடி. சட்னியை இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதை அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான், சட்னி வேலை முடிஞ்சு போச்சு. மணி ஆகுது, இன்னும் பசங்க வரல, லேட் ஆகிட்டு நேற்று வர்றதுக்கு. சிலம்பம் கிளாஸ்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. கேட்டால் பிரதோஷமா, அவங்க சிலம்பம் கிளாஸ் போகிற பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயிலும் சிவன் கோயிலும் இருக்குது. அதனால் நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு பூ விபூதிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா அரைச்ச ஜாரை கழுவியாச்சு. ரவுண்டு 2ல் என்ன அரைக்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்மளுக்கு வெளியெல்லாம் வாங்குறதெல்லாம் செட் ஆகாது. இந்த மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வீட்டில் அரைக்கணும். வீட்டில் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணால் தான் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. கடையிலலாம் வாங்கினா பிடிக்கவே மாட்டேது. நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. நம்ம கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வினிகர் ஸ்மெல் வருது. அது சாப்பாடு எனக்கு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது எது செஞ்சாலுமே. அதுக்கே பால் மாறாமல் 1/2 கிலோ இஞ்சி, அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோ பூண்டு, அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி அரைச்சி வச்சுப்பேன். நிறையவே அரைச்சி வச்சுப்பேன். இது ஒரு 15-20 நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அம்மா பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டுனா போதும், அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. எது செஞ்சாலும் ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது ரொம்ப நல்லது. இந்த ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் வராது சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிட்டிக் ஆகாது சொல்லுவாங்க, நல்லா ஜீரணம் ஆகும் சொல்லுவாங்க. அதனால் நான் போட்டு செஞ்சுப்பேன், அரைச்சி வச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஒரு டப்பா என் ஃப்ரிட்ஜில் அதுக்குன்னே ஒரு டப்பா ஒன்று இருக்கும். அந்த டப்பா பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இப்போ டப்பா வரும் பாருங்களேன், பெரிய டப்பா அது. எங்கள் வீட்டுக்காரர் கேட்பார், இதை விட சின்ன டப்பாவே இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்பார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா அரைக்க முடியாது, அது ஒரு கடுப்பு அது. அதனால் ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இதுதான் அந்த டப்பா வந்துட்டார் பார்த்திங்களா, நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அதை அப்படியே அந்த இஞ்சி பூண்டு டப்பாவில் மாற்றிக்க வேண்டியது தான். இது நான் புதுசாக மாற்றிடுவேன். அண்ணாச்சனங்களில் வாங்குறதுக்கு டப்பா வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட்டேன். ஒரு மாதத்துக்கு ஒரு டப்பான்னு புது டப்பா மாற்றிடுவேன். பார்த்திங்கன்னா பழைய டப்பா இது ஃபுல்லாக நாங்கள் அரைச்சி வச்சுப்போம். இது காலியாகிற வரைக்கும் இதுதான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம், ஸ்டோர் பண்ணி ஒன்றும் ஆகாது. நம்ம வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் நல்லா இருக்குதுங்க. எவ்வளோ நாள் ஆனாலும், 20 நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கடையில் வாங்குறது மட்டும் நல்லாவே இல்லை. டேட்டு பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா பழசாக இருக்கும், கருப்பாக இருக்கும். அவனுங்க கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன தான் பிராண்டு நேம் கொடுத்து நம்ம வாங்கினாலும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சிட்டாங்க ஒரு வழியாக. ஐயோ, அந்த அடுப்பாண்டை நின்று வரத்துக்குள்ளேயோ என் நிலமை இப்படி ஆகிப்போச்சு. வேர்த்து விறுவிறுத்து ஐயோப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு நாள் லீவ் கொடுத்தா கூட பத்தாது போல இருக்குதுங்க, வெயிலில் கடுப்பாக இருக்குது. செம்ம ஹீட்டு எங்கள் வீடெல்லாம். என்ன பண்ணுறது, நம்ம இருந்து தானே ஆகணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய லாங் வீடியோ வரும், ஹோம் டூர் வரும். யாரெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.